இது வந்து இன்னைக்கு நேத்து கிடையாது. பல நூற்றாண்டுகளாக ஈவன் மனித குலம் ஆரம்பிச்ச காலங்கள்ல இருந்தே வந்து ஆண்மை குறைவு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக ஆண்கள் மத்தியில என்னைக்குமே இருந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயமா இருந்திருக்கு. அப்போ வரலாறுல இதுல என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, எப்படிலாம் இதுக்கு தீர்வு காண முயற்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப வேடிக்கையான வரலாறுகள்லாம் இருக்கு. இதுல முக்கியமா நம்ம இந்த சாக்லேட்லாம் சாப்பிட்றோம்ல, இப்போ டெய்ரி மில்க் அந்த மாதிரி சாக்லேட் சாப்பிட்றோம்ல, அந்த சாக்லேட் வந்து முதல்ல அமெரிக்கால தான் அந்த சாக்லேட் வந்து ஒரு பீன்ஸ் வடிவத்தில் இருந்தது. அது கூட ஆண்மை குறைவுக்கான மருந்துன்னு நினைச்சிட்டு தான் அதை வந்து ஐரோப்பியர்கள் போய் சண்டை போட்டு போரெல்லாம் போட்டு அதை வந்து ஸ்பெயினுக்கு கொண்டு வந்தாங்க. அப்படிதான் வந்து சாக்லேட் முதல்ல ஐரோப்பாவுக்கு அறிமுகமாச்சு. அதுக்கப்புறம் அதில் இனிப்பு கலந்து ஸ்விஸ் சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆச்சு. பால் கலந்து ஃபேமஸ் ஆச்சு. ஸோ சாக்லேட் கூட ஆண்மை குறைவுக்கான மருந்தாக தான் முதல்ல மக்கள் வந்து அறிந்த ஒரு விஷயமா இருந்தது. அது மாதிரி வரலாற்றில் நிறைய விஷயம் 1ஆம் நூற்றாண்டு